ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேசரி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா லோ ஃபயரில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம், கருகிடக்கூடாது. அதுக்கப்புறமா அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி வறுத்துக்கிறேன். உங்களுக்கு திராட்சை வேணும்னா கூட திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கணக்கு. இது கூடவே கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.